வணக்கம். 60 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல டே 60ல இருக்கோம். ஃபைனல் டே 60 டேஸ் நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிக்க போறோம். இன்னைக்கு நம்ம மோஸ்ட் யூஸ்ஃபுல் டெய்லி எக்ஸ்பிரஷன்ஸ், அதாவது விஷஸ், ரெக்வஸ்ட், அப்பாலஜி, இன்விடேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பார்க்க போறோம். நம்ம செல்ஃபா நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ண தெரியணும் இல்லையா? செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பார்க்க போறோம். அதுக்கு முன்ன உங்கள்ட்ட ஒரு 10 செகண்ட்ஸ் பேசிக்கலாமா? இது வரைக்கும் ரெகுலரா ஏதாவது ஒரு 10 பேராவது நீங்க ரெகுலரா வீடியோ பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த 60 டேஸ் கோர்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து அப்படின்னு உங்க கமெண்ட்ஸ் தாங்க. இது ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்டா தான் கேட்கிறேன். ஓகேங்களா? வணக்கம், வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ அம் திரவிதா. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, பாருங்க, பிடிக்கும், லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் லிங்க் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களுக்கு ப்ராக்டிஸ் செக்ஷன் இருக்கும். டெய்லி ஒரு 5 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக் வேணும்? ப்ராக்டிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். டெய்லி இல்லாட்டா வீக்லி ப்ராக்டிஸ் எந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு உங்களோட ஐடியாவை எனக்கு தாங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்குள்ள டாபிக்கு போயிடுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா விஷஸ். யாரை பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? பர்த்டே போட்டாங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் போட்டாங்க, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிடுவோம், அப்படிதானே? இப்போ கூட கொஞ்சமா மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் விஷிங் யூ சக்சஸ் இன் எவ்ரி திங் யூ டூ. ஏதாவது அவங்க இது எக்ஸாமுக்கு அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா விஷிங் யூ சக்சஸ் இன் எவ்ரி திங் யூ டூ. ஓகேங்களா? விஷிங் யூ ஸ்பீடி ரெக்கவரி. ஏதாவது சுகம் இல்லாம இருந்தாங்கன்னா அவங்க சீக்கிரமா ரெக்கவர் ஆயிவாங்க அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணலாம். விஷிங் யூ ஸ்பீடி ரெக்கவரி. ஐ ஹோப் ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. அவனுடைய கனவெல்லாம் நனவாகட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஹோப் ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லலாம். உன்னுடைய கனவெல்லாம் நனவாகணும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். இது நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடியதுதான். மே யுவர் டே பி ஃபில்டு வித் ஜாய். இந்த நாள் ஃபுல்லா நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இதை விஷ் பண்றோம். விஷிங் எ ஒண்டர்ஃபுல் இயர் அஹெட். நம்ம நியூ இயருக்கு விஷ் பண்ணிக்கலாம். விஷிங் எ ஒண்டர்ஃபுல் இயர் அஹெட். ஹோப் யூ அச்சீவ் ஆல் யுவர் கோல். நான் நம்புறேன் நீ எல்லா கோலையும் நீ அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு. ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் ஆன் யுவர் அச்சீவ்மெண்ட். ஏதாவது சக்சஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட கங்க்ராச்சுலேஷன்ஸை, வாழ்த்துக்களை நம்ம ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் ஆன் யுவர் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். விஷிங் யூ ஸ்ட்ரென்த் அண்ட் பாசிட்டிவிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு 5 அட்வான்ஸ்டு விஷஸ் பார்த்துடலாம். விஷிங் எ டெர்மெண்டஸ் சக்சஸ் இன் எவ்ரி திங் யூ பெர்சியூ. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரை நீங்க செய்த முயற்சிகள் எல்லாம் மிகுந்த வெற்றி. டெர்மெண்டஸ் சக்சஸ் அப்படின்னா என்ன? மிகுந்த வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னு நம்ம வாழ்த்தலாம். மே திஸ் இயர் பிரிங் யூ growth, பீஸ் அண்ட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வருஷம் உங்களுக்கு அமைதி, வளர்ச்சி அண்ட் புது வாய்ப்புகள் கிடைக்க வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லலாம். சென்டிங் யூ மை ஹார்ட்ஃபெல்ட் விஷஸ். மனமார்ந்த வாழ்த்து. ஓகேங்களா? ஃபார் எ பிரைட் அண்ட் ஃபுல்ஃபில்லிங் ஃபியூச்சர். ஃபுல்ஃபில்லிங் ஃபியூச்சர் தான் நமக்கு வேணும். மன நிறைவான ஒரு எதிர்காலம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மே யூ அச்சீவ் எவ்ரி திங் யூ ஹாவ் பீன் ஒர்க்கிங் சோ ஹார்ட் ஃபார். இது வரைக்கும் நீங்க கடினமான உழைத்த அனைத்தையுமே நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு வாழ்த்தலாம். ஹியர் இஸ் விஷிங் எ ஸ்ட்ரென்த், கிளாரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி இன் த டேஸ் அஹெட். ஓகேங்களா? எல்லாமே நல்ல நிறைவா, கிளாரிட்டி, நல்ல எண்ணங்கள், நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் எல்லாமே கிடைக்க வாழ்த்துகிறேன் அப்படின்னு நம்ம வாழ்த்தலாம். ஓகேங்களா? ஓகே தானே? நெக்ஸ்ட் ரிக்வெஸ்ட். could you please explain it once again? இதை திருப்பூருக்கு எனக்கு சொல்லித்தர முடியுமா? ஓகேங்களா? would you mind helping me with this? நீங்க ஒன்றும் நினைச்சுக்கலன்னா இதுல ஹெல்ப் பண்ணி தரீங்களா? may I have your attention please? கொஞ்சம் கவனிக்க முடியுமா? கொஞ்சம் கேட்குறீங்களா நான் சொல்றத அப்படின்னு கேட்கலாம். would you do me a small favor? எனக்காக என்னைய கொஞ்சம் கன்சிடர் பண்ணிப்பீங்களா? எனக்காக அது செய்து தர முடியுமா? ஓகேங்களா? I would really appreciate your help. உன்னோட ஹெல்ப்பை நான் அப்ரிஷியேட் பண்றேன். would it be possible to meet tomorrow? நாளைக்கு சந்திக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா? சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு. would you let me know your opinion? உன்னோட ஒப்பீனியனை, கருத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? may I know the reason please? என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? would you please share the details? the details ஷேர் பண்ணி தர முடியுமா? would you be kind enough to assist me? இதை நீங்க அசிஸ்ட் பண்ணதுக்கு தயவு செய்து அசிஸ்ட் பண்ணி தருவீங்களா? would you be kind enough to assist me? ஓகேங்களா? ஓகே.
நம்ம பேசிக்கா தான் பார்த்தோம். கொஞ்சம் லிட்டில் அட்வான்ஸ்டா பார்த்துடலாம். ஓகேங்களா? would you mind clarify that a bit more for me? இத கூட கொஞ்சம் எனக்கு கிளாரிஃபை தர முடியுமா? ஒன்னும் நினைச்சுக்கலன்னா கூட கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி தாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு would you mind clarify that a bit more for me? ஓகேங்களா? if it is not too much trouble, would you look into this matter? உங்களுக்கு தொந்தரவு இல்லை, உங்களை தொந்தரவு பண்றேன்னு நினைக்கல அப்படின்னா கூட கொஞ்சம் இதுக்கு வந்து இந்த மேட்டர்ல வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மேட்டரை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லலாம். ஐ டிட் அப்ரிஷியேட் இட் இஃப் யூ குட் ஷேர் யுவர் தாட் ஆன் திஸ். உங்களோட தாட், உங்களோட ஒப்பீனியனை இதை வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நான் சந்தோஷப்படுவேன், அப்ரிஷியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஐ டிட் அப்ரிஷியேட் இட் இஃப் யூ குட் ஷேர் யுவர் தாட் ஆன் திஸ். ஓகேங்களா? could you possibly arrange a convenient time for us to discuss this? உங்களுக்கு தேவையான நேரத்தை உங்களுக்கு எப்ப சௌகரியப்படுதோ அப்ப வந்து இது மேட்டரை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு would you possibly arrange a convenient time for us to discuss this? would it be all right if I reached out to you again regarding this? நான் வந்து இப்ப எல்லாமே கரெக்ட். ஏதாவது டவுட் இருந்தா உங்களை திருப்ப வந்து பார்க்கலாமா, திருப்ப உங்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு would it be all right if I reached out to you again regarding this? இப்ப எல்லாமே கரெக்டா இருக்கு, ஏதாவது வந்து டவுட்டா இருந்தா நான் உங்களை வந்து பார்த்துக்கலாமா, உங்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போயிடுவோமா? நெக்ஸ்ட் வந்து அப்பாலஜிஸ். அப்பாலஜிஸ்னா என்ன? மன்னிப்பு கேட்கறது. ஐ சின்சியர்லி அப்பாலஜிஸ் ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இந்த இன்கன்வீனியன்ஸுக்கு, இந்த கஷ்டத்துக்கு நான் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் திஸ். இது எல்லாத்துக்கும் நானே பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்றது. ப்ளீஸ் அக்செப்ட் மை ஹார்ட்ஃபெல்ட் அப்பாலஜிஸ். என்னோட ஹார்ட்ஃபெல்ட், நான் வந்து மனமும் வந்து மன்னிப்பு கேட்கிறேன், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் சாரி இஃப் ஐ ஹர்ட் யுவர் ஃபீலிங். உங்களோட ஃபீலிங்கை வந்து நான் ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா சாரி, மன்னிச்சுக்குங்க அப்படின்றது. இட் ஓன்ட் ஹேப்பன் அகைன். இது திரும்ப நடக்காது அப்படின்றதுக்கு இட் ஓன்ட் ஹேப்பன் அகைன். சாரி ஐ ஷுட் ஹவ் இன்ஃபார்ம்டு யூ ஏர்லியர். நான் மன்னிச்சுக்குங்க, ஏற்கனவே நான் வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், இன்ஃபார்ம் பண்ணாதது என் தப்பு தான் அப்படின்னு சொல்றதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஐ அப்பாலஜிஸ் ஃபார் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மை அப்பாலஜிஸ் ஃபார் த கன்ஃபியூஷன் காஸ்டு. இந்த கன்ஃபியூஷனுக்கு நானே பொறுப்பு, அதனால நீ மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லலாம். ஐ ஷுடன்ட் ஹாவ் செட் தட். நான் இதை கண்டிப்பா சொல்லியிருக்க கூடாது. ஏதாவது நம்ம வாய் தவறி சொல்லிடுவோம், இதை கண்டிப்பா நான் சொல்லியிருக்க கூடாது அப்படின்றதுக்கு ஐ ஷுடன்ட் ஹாவ் said that. ஓகேங்களா? ஐ ரிக்ரெட் மை ஆக்ஷன். என்னோட ஆக்ஷன், அதாவது என்னோட நடவடிக்கையை நான் வந்து ரிக்ரெட் பண்றேன், நானே அதுக்கு வந்து வெக்கப்படுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ரிக்ரெட் மை ஆக்ஷன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்விடேஷன்ஸ். இன்விடேஷன்ஸ்னா என்னன்னா அழைப்பு கொடுக்கறது, அப்படிதானே? எதுக்கு? எல்லாத்துக்கும், எதுக்கெல்லாம்? வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லலாம், டீ சாப்பிடலாம், போடலாமா, அப்படி எல்லாமே இதெல்லாமே என்னதுதான்? இன்விடேஷன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பேசிக் பார்த்துருவோம். ப்ளீஸ் கம் ஹோம், வீட்டுக்கு வாங்க. ஷால் வி ஹாவ் டீ, டீ சாப்பிடலாமா? லெட்ஸ் கோ ஃபார் எ வாக், கொஞ்ச தூரம் நடக்க போகலாமா? ஜாயின் அஸ் ஃபார் டின்னர், டின்னருக்கு வரீங்களா, டின்னர் சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்கலாம். இல்லாட்டா வீட்டுக்கு டின்னர் சாப்பிட கூப்பிடலாம். ஜாயின் அஸ் ஃபார் டின்னர். கேன் யூ கம் வித் மீ, எனக்கு கூட வரீங்களா? லெட் அஸ் கோ அவுட், வெளியில போகலாமா? கம் சிட் வித் அஸ், வந்து எங்க கூட வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லலாம். would you like to join? நீங்க உங்களுக்கு எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறது விருப்பமா? ப்ளீஸ் அட்டெண்ட் த மீட்டிங், கம் டு மை பர்த்டே பார்ட்டி. ஓகேங்களா? இது எல்லாமே என்னதுதான்? இன்விடேஷன் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஞ்சம் அட்வான்ஸ், நம்ம இன்விடேஷனை கொஞ்சம் அட்வான்ஸா பார்த்துலாம். would you like to join us for an outing? உன்னை அவுட்டிங் போறோம், நீ ஜாயின் பண்ண உனக்கு விருப்பமா அப்படின்னு கேட்கறதுக்கு இப்படி சொல்லலாம். ஐ would be happy if you could come. நீ வந்தேன்னா நான் சந்தோஷப்படுவேன். can I invite you for lunch tomorrow? ஓகேங்களா? நாளைக்கு ஒன்னே லஞ்ச் சாப்பிட கூப்பிடலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு it would be great to have you with us. நீ எனக்கு கூட இருக்கிறது எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லிக்கலாம். would you be available this evening? இந்த ஈவினிங் அவைலபிளா? I would like to invite you to our family function. என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷனை கூப்பிடுறத நான் விரும்புறேன், உன்னைய வந்து கூப்பிடுறது எனக்கு பெருமை, நான் உன்னைய வந்து இன்வைட் பண்றது எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்றதுக்கு. shall we plan a weekend trip? இந்த வீக்கெண்ட் ட்ரிப்புக்கு நம்ம பிளான் பண்ணலாமா? I would love it if you could join the celebration. இந்த செலிப்ரேஷன் வந்தேன்னா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்றதுக்கு. would you mind joining us for a cup of tea? ஓகேங்களா? கொஞ்சம் காஃபி சாப்பிடலாமா எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு கேட்கறதுக்கு. ஓகேங்களா? நீங்க ஒண்ணு நினைச்சுக்கலன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு கப் காஃபி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கறது. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு ஜாயின் த ஈவெண்ட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பேர்
நெக்ஸ்ட் எந்த ஒரு இன்டர்வியூ போனாலும் நம்மள ஐஏஎஸ் ஆனாலும் நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ண நல்லா தெரியணும். ஓகேங்களா? நம்மளோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்ல தான் நம்மளோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தே இருக்குது. ஓகேவா? மை நேம் இஸ் அல்லது ஐ ஆம் அப்படின்னு சொல்லலாம். மை நேம் இஸ்ன்னு சொல்லலாம். ஐ ஆம் ஃப்ரம், நான் இங்க இருந்து வரேன். ஐ லிவ் இன், நான் இந்த இடத்துல வசிக்கிறேன். ஐ ஒர்க் அஸ் ஏ, நான் இப்ப என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றத ஐ ஒர்க் அஸ் ஏ. ஐ ஹாவ் டேஸ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மை ஹாபிஸ் ஆர் ரீடிங் அண்ட் மியூசிக். ஓகேங்களா? என்னோட ஹாபி, ஒரு பொழுதுபோக்கு இருக்கணும் இல்லையா எல்லாத்துக்கும். மை ஹாபிஸ் ஆர் ரீடிங் அண்ட் மியூசிக். மை ஃபேவரட் சப்ஜெக்ட் இஸ் இங்கிலீஷ் அல்லது மேக்ஸ், சயின்ஸ், உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குமோ போட்டுங்க. ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் நியூ திங்ஸ், புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கு எனக்கு விருப்பம். மை ஸ்ட்ரென்த் இஸ் ஹார்ட் ஒர்க். ஓகேங்களா? நைஸ் டு மீட் யூ. இது வந்து என்னது? செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பேசிக்கா. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ். நெக்ஸ்ட் ஒரு அட்வான்ஸ்டு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பார்த்தரலாம். ஐ கம் ஃப்ரம் எ ஸ்மால் பட் பியூட்டிஃபுல் டவுன் கால்டு, நான் ஒரு சின்ன ஒரு அழகான கிராமத்துல இருந்து வரேன் அப்படின்னு சொல்ல. ஐ ஆம் ஃப்ரம்ன்றதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஐ ஆம் கரண்ட்லி ஒர்க்கிங் அஸ் ஏ, ஐ ஆம் ஒர்க் அஸ் ஏ அப்படின்னு சொல்றதுக்கும் ஐ ஆம் கரண்ட்லி ஒர்க்கிங் அஸ் ஏன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஐ என்ஜாய் மீட்டிங் நியூ பீப்புள் அண்ட் லேர்னிங் ஃப்ரம் தம், புது புது மக்களை சந்திச்சு அவங்கள்ட்ட வந்து புதுசா அவங்கள்ட்ட இருந்து கருத்துக்களை எல்லாம் கத்துக்கிறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் பேஷனேட்டட் அபவுட் டீச்சிங் அண்ட் கம்யூனிகேஷன், என்னோட பேஷன் இது டீச்சிங்கும் கம்யூனிகேஷனும். ஐ பிலீவ் இன் கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது லேர்னிங்க்கு வந்து ஃபுல் ஸ்டாப் கிடையாது. ஓகேங்களா? நம்ம புதுசு டெய்லியுமே என்ன பண்ணிக்கலாம்? லேர்ன் பண்ணலாம். ஐ பிலீவ் இன் கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஐ ஆம் எ பாசிட்டிவ், காம் அண்ட் கோல் ஓரியன்ட் பர்சன், நான் வந்து பாசிட்டிவா இருப்பேன், காம் அண்ட் கோல் ஓரியன்ட், ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் எனக்கு வந்து எப்பவும் ஒரு வேட்கை இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன் மை ஃப்ரீ டைம் ஐ லவ் எக்ஸ்ப்ளோரிங் நியூ ஸ்கில், இப்போது ஃப்ரீ டைம்ல நான் வந்து புதுசா எதையாவது ஒன்று கற்றுப்பேன், என்னோட திறனை வளர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லலாம். மை லாங் டேர்ம் கோல் இஸ் டு க்ரோ இன் மை கெரியர். ஓகேங்களா? என்னோட கெரியர்ல நல்லா க்ரோ ஆகணும்னா என்னோட லாங் டேர்ம் கோல். ஐ வேல்யூ ஹானஸ்டி, டிசிப்ளின் அண்ட் டெடிகேஷன். ஓகேங்களா? ஐ லுக் ஃபார்வர்ட் டு இன்டராக்டிங் வித் யூ ஆல். இதோடு நமக்கு வந்து நம்மளோட 60 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து ஒரு புது சாப்டரோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.